Hello students, volume 2 of 12th standardல ஒரு highly important problem எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8.9 example problem lesson number 8 ரொம்ப ரொம்ப important problem. சரியா, எப்படி சால்வ் பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். calculate the cutoff wavelength lambda naught கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்மள. சரியா, அடுத்து cutoff frequency nu naught கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா, ஸோ ரெண்டுத்துக்குமே நம்மள cutoff wavelength and cutoff frequency எது கண்டுபிடிக்க சொல்றாங்க, எக்ஸ்ரேக்கு அந்த எக்ஸ்ரே டியூபோடைய ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல் மட்டும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் V உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ரைட். அப்போ நம்மளுக்கு தெரியும் என்னது, லாம்டா ஈக்குவல் டு, தட் இஸ் லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு, கரெக்டா, கட் ஆஃப் வேவ்லெங்த் லாம்டா நாட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம, 12,400 கரெக்டா டிவைடட் பை V ஆஃப் என்னது யூனிட் என்னது, ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு இருப்போம். இதில் அப்படியே நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 12,400 கரெக்டாக டிவைட் பை வியோடைய ஆன்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில், 20,000 வோல்ட் கரெக்டா. அப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ என்ன ஆகும், கேன்சல் அவுட் ஆகும். இப்போ நம்ம இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இந்த இடத்துல 0.62 அப்படின்னு கிடைக்கும். 6 என்னது, ஆம்ஸ்ட்ராங் கரெக்டா. ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு என்னது, ஒரு பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்மள கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கரெக்டாக, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, வேவ் லென்த்து. அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு சி பை லாம்டான்னு போடலாமா, லாம்டா நாட், ரைட். அப்போ frequency cut off frequency equal to C உடைய வேல்யூ எவ்வளோ, 3 into 10 to the power of 8 கரெக்டா டிவைடட் பை லாம்டா நாட்டோடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 0.62 ஆம்ஸ்ட்ராங்னு இருக்குல்ல. இந்த ஆம்ஸ்ட்ராங் என்னன்னு போடுவோம் நம்ம, 10 power minus 10ன்னு போடுவோம் கரெக்டா. ஸோ இப்போ நம்ம இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், லாம்டா நாட் ஈக்குவல், தட் இஸ் ஃப்ரீக்வன்சி நியூ நாட் ஈக்குவல் டு இந்த 10 power 8 இந்த 10 power minus 10 மேலே போச்சுன்னா 10 power plus 10 ஆகும். அப்போ 10 power plus 10 plus 8 என்ன ஆகும், 10 power plus 18 கிடைக்கும் கரெக்டா. ஸோ இந்த 3 டிவைடட் பை 0.62 பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4.84ன்னு கிடைக்கும். 4.84 இது என்னது, ஃப்ரீக்வன்சி தானே. அப்போ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னது நம்மளுக்கு, ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னது, ஹெர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். சரியா, செகண்ட் வால்யூமில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம்னு நம்ம ஒரு 10 ப்ராப்ளம் சூஸ் பண்ணோம்னா அதில் இந்த டாப் 10 ப்ராப்ளம்ஸில் ஒரு ப்ராப்ளம் தான் இந்த 8.9 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், லெசன் நம்பர் 8. ஸோ இந்த ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.